Hi guys, ரொம்ப நாள் வெயிட் பண்ணிருந்த 100 days challenge வீடியோ தான் இது. பட் பிஃபோர் கெட் இன் டு த வீடியோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ ஒன் திங். கரண்ட்டாக இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த டைமில் ஐ ஹாவ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆஃப் 999. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். ஈவன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட ஷேர் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ண யூடியூப் சேனல் தான் இது. அண்ட் ஆல்சோ I don't know, it's something special for me and let's get into the video. ஈவன் 100 days சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் என் கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தீங்க. பட் நான் போடுற டைம் டேபிள் உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. வை பிகாஸ் நான் இப்போ தான் யூஜி முடிச்சுட்டு இப்போ செகண்ட் டிகிரி கரஸில் போட்டு நான் வீட்டில் தான் இருக்கேன் ஆஸ் அ ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட். அண்ட் ஆல்சோ ஐ எம் டேக்கிங் இன்டர்ன்ஷிப், ஒர்க்கிங் ஃபார் இன்டர்ன்ஷிப். ஸோ நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருப்பீங்க, இல்லை ஒர்க்கிங் மென்னாக இருப்பீங்க, ஒரு 8 hours ஒர்க் இருக்கும் உங்களுக்கு. ஸோ தட் நீங்கள் ஃபேமிலி பார்க்குற சுச்சுவேஷன் கூட இருக்கலாம். மேபி உங்களோட டைம் அண்ட் ஒர்க் கண்டிப்பாக வேரியாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு டைம் டேபிள் போடுறதுக்கு எந்த ஐடியாவும் இல்லைன்னா அப்கமிங் இந்த வீடியோலேயே நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்ட் தரேன். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக டைம் டேபிள் போடலாம். ஈவன் பேசிக்காக டைம் டேபிள் போடுறது எப்படின்னு ஐடியா இல்லாதவங்க அது யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ கைஸ், டைம் டேபிள் க்ரியேட் பண்ண தெரியாதவங்களுக்காக தான் இந்த ப்ராம்ப்ட். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ தட் இந்த ப்ராம்ப்ட் இருக்குல்ல, இந்த ப்ராம்ப்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ChatGPTயில் போடணும். லைக் திஸ் கொடுத்த ப்ராம்ப்டை அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட வேக்கிங் டைம் ஆட் பண்ணிக்கோங்க. வேக்கப் டைம் உங்களுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறோம், ஒரு 6ன்னு வச்சுக்கோங்க. தென் உங்களோட ஸ்டடி ஹார்ஸ் எவ்வளோ டைம் வேணுன்றதும் போட்டுக்கோங்க. ஸ்டடி ஹார்ஸ் ஒரு 3 hours வச்சுக்கோங்க. திஸ் இஸ் த சாம்பிள் திங். அண்ட் வந்துட்டு உங்களோட ஃபிக்ஸ்டு ஒர்க்கிங் ஹார் போட்டுக்கோங்க. ஃபிக்ஸ்டு ஒர்க்கிங் ஹார் வந்துட்டு ஒரு 9 AM இருந்து 9 AM to ஒரு 6 PM வச்சுக்கோங்க. அண்ட் சம்திங் ஒரு ஸ்லீப் ஹவர்ஸ் வந்துட்டு ஒரு 7 hours போட்டுட்டு ஐ நீட் 1 hour ஃபார் பிரேக் இன் பிட்வீன் ஸ்டடி டைம். இந்த மாதிரி போட்டுட்டீங்கன்னா உங்களோட டேட்டாவை தான் நீங்கள் கண்டிப்பாக இங்கே கொடுத்தோன்னே தான் உங்களோட டைம் டேபிள் கடைசியாக இப்படி வரும். லைக் 6 to 6:30 வேக்கப் அண்ட் மார்னிங் ரொட்டீன். 6:30 to 8 வந்துட்டு ஸ்டடி செஷன் 1 hourக்கு. அண்ட் 8 to 8:30 வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட். 9லேருந்து 6 வரைக்கும் நம்ம கொடுத்த டேட்டா வச்சு ஒர்க் ஃபிக்ஸ்டு ஹார்ஸ்னு வருது. அண்ட் 6 to 6:30 வந்துட்டு டின்னர். அண்ட் 6:30 to 7:30 ஸ்டடி செஷன் லைக் 1 hour. நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ 7 hours ஸ்லீப் 10 PM to 6 AM லைக் இந்த மாதிரி வரும். ஸோ தட் இதை எடுத்து ஒரு பேப்பரில் காப்பி பண்ணி வச்சு நீங்கள் படிக்கிற இடத்துல ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணலாம். சப்போஸ் இது பண்ண முடியலன்னா அந்த ப்ராம்ப்ட் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ இன்னும் 2026 இன்னும் 4 months கம்ப்ளீட் ஆக போகுது. ஈவன் நாட் ஈவன் 4 months, 3.5 months. ஸோ தட் நியூ இயர் அப்போ ரெசல்யூஷன் எடுத்து ஒரு 1 week ட்ரை பண்ணி சேஞ்ச் ஆகிறதுக்கு பதிலாக 2026 வந்துட்டு ஒரு பெஸ்ட் பார்ட்டாக இருக்கணும்ட்டு ஒரு 100 days சேலஞ்ச் எடுத்து அதில் நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டோம்னா ஈவன் 2026 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஒரு ஹேபிட் பில்ட் ஆகிருக்கும். ஈவன் வித் த ஹை பீக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். அண்ட் ஆல்சோ இந்த டைமில் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனும் மெயின் திங்காக வச்சு ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கணும். அண்ட் சம்டைம்ஸ் வி கான்ட் ஏபிள் டு மெயின்டைன் தட் 100 days சேலஞ்ச். அது கண்டிப்பாக எல்லாராலையும் 100 days கண்டிப்பாக, ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒர்க்லாம் நம்மளுக்கு வரும். ஸோ தட் அந்த டைமில் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பட் அதுக்கு ஒரு ரூல் செட் பண்ணிக்கணும். லைக் சப்போஸ் இன்றைக்கி 100 days சேலஞ்சோடது திங்ஸ் மெயின்டைன் பண்ண முடியலன்னா, சப்போஸ் நம்ம ரீடிங் கம்மி பண்ணிட்டோமோ இல்லை எழுந்துக்காமல் இருக்கமோ, நெக்ஸ்ட் டே டபுள் பவுன்ஸ் ஆகக்கூடாது, நெக்ஸ்ட் டே மறுபடியும் கட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் திங் அதுதான் நம்ம ரூல். அண்ட் இன்றைக்கி ஒரு விஷயம் கட் ஆகிடுச்சுன்னா என்ன நெக்ஸ்ட் டே என்ன ஆனாலும் அது வந்துட்டு கேரி ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. அகெயின் 1 weekக்கு செகண்ட் கட் இருக்கவே கூடாது. ஈவன் 100 days சேலஞ்சில் எப்படியோ 5 days கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்கிப் பண்ணி தான் எதனா ஒரு இது இருக்கும். ஏன்னா எனக்கு மேபி காலேஜ் இருக்கலாம், இல்லை எக்ஸாம்ஸ் வரலாம். ஸோ தட் என்னோடய இன்டர்ன்ஷிப்பில் எதனா எக்ஸ்ட்ரா ஹார்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ தட் எது வேணால் இருக்கலாம். பட் டபுள் ஸ்கிப் இருக்கக்கூடாது.
ஒரு 3 ஹார்ஸ் தான் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அது ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 3 ஹார்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பாருங்கள். we don't need long hours, பட் எக்ஸாம் கிட்ட வரும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக டைம் தேவைப்படும். அண்ட் ஆல்சோ இந்த 100 days சேலஞ்சில் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு 20 டேஸாக செப்பரேட் பண்ணிக்கலாம். லைக் ஃபர்ஸ்ட் 20 days ஃபார் 6th, செகண்ட் 20 days ஃபார் 7th, நெக்ஸ்ட் 20 days ஃபார் 8th, அண்ட் ஸோ தட் 20 டேஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி 6th to 10th ஸ்கூல் புக் ஒர்க் எல்லாம் முடிச்சிடலாம். ஈவன் நான் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஆஸ் அ ஃப்ரெஷர். நான் இப்போ தான் 3rd year கம்ப்ளீட் பண்ணி அந்த 2 years வந்துட்டு நான் எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் பண்ணவங்களோட கைடன்ஸும் நான் நிறைய கேட்டிருக்கேன். ஸோ தட் அது வச்சு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஈவன் நானும் ஃப்ரெஷர் தான், இப்போ தான் நானும் ஸ்கூல் புக் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எனக்கு நிறைய பேர் கமெண்டில் கேட்குறீங்க, பட் ஐ எம் நாட் தட் மச் ஆஃப் ஏஜ். ஐ எம் ஆல்சோ ஃப்ரெஷர். உங்கள் கூட தான் சேர்ந்து ஜாயின் பண்ணுறேன். எதனா மிஸ்டேக் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் 100 days சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைரி ஆர் நோட், சின்ன நோட் வாங்கி உங்களோட டெய்லி ப்ராக்ரெஸை வந்துட்டு அதில் ஆட் பண்ணுங்கள். இது ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஃபார்மேட். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோன்னா ஈஸியாக இது வந்துட்டு ஒரு ஹேபிட்டாக, ஒரு கஷ்டமான ப்ராசஸாக இல்லாமல் நம்ம எப்போ என்ஜாய் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோமோ அது எப்படியோ எழுந்துக்கிறது கஷ்டம், ஃபோக்கஸ்டாக இருக்கிறது கஷ்டம், சோஷியல் மீடியா எல்லாமே இருக்கிறது கஷ்டம் தான். பட் அந்த ப்ராசஸை நம்ம ஈஸியாக்கிட்டோன்னா ஈஸியாக பண்ணலாம். நம்ம டைரி மெயின்டைன் பண்ண முடியலன்னா இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த 100 days ஷீட் வந்துட்டு ஃபாலோ நீங்கள் பண்ணலாம். லைக் இந்த மாதிரி தான் உங்களுக்கும் ஷோ ஆகும். 100 days சேலஞ்ச் இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு உங்களோட டெய்லி ப்ராக்ரெஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். லைக் கலர் பண்ணுறதோ இல்லை டிக் பண்ணுறதோ இல்லை வந்துட்டு மார்க் பண்ணி வைக்கிறதோ லைக் தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கம்மிங் வீடியோஸ் நான் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கேன்னா, என்ன சப்ஜெக்ட்க்கு என்ன ரிசோர்ஸ் புக் நல்லா இருக்கும், இல்லை என்ன இன்ஸ்டிடியூட் புக் நல்லா இருக்கும், அதை பற்றி ஒரு வீடியோ. அண்ட் ஆல்சோ ஹிடன் யூடியூப் சேனல்ஸ் ஃபார் கம்ப்ளீட்டிங் த சப்ஜெக்ட்ஸ். லைக் தமிழுக்கு எந்த சேனல் யூடியூப் சேனல் பெஸ்ட்டாக இருக்கும், அண்ட் எப்படியும் அட்லீஸ்ட் 1 or 2 சேனல்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணணும். அண்ட் லைக் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் எந்த சேனல் கவர் பண்ணுறாங்க, அண்ட் அப்டேட்டட் புக் வெர்ஷன் இருக்கா, இல்லை ஓல்ட் அண்ட் நியூ புக் கம்பைன் வெர்ஷன் இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணி அண்ட் நான் ஃபாலோ பண்ணுற யூடியூப் சேனல்ஸோட பற்றி ஒரு லென்த்தி வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ தட் இது ரெண்டுத்தில் எது இம்பார்ட்டன்ட் அண்ட் எது ஃபர்ஸ்ட் வரணுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதில் நான் எதனா மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வை பிகாஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக. அண்ட் இவ்வளோ லென்த்தியாக நான் ஒரு வீடியோ முன்னாடி பேசுகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ தட் appreciate me with like button, and bye bye with let me meet soon in next video. I don't know how to say bye and bye.